வணக்கங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி நேர்களே, நன்றி வணக்கம். இன்று 1/25க்கு மேலே குருப்பெயர்ச்சி, அதாவது குருப்பெயர்ச்சி ஆகிறது. அதாவது ரிஷு ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு குருப்பெயர்ச்சி ஆகிறார் குரு பகவான். அப்போ குரு பகவான் ரிஷு ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் குருப்பெயர்ச்சி ஆகிறார். தனுசு லக்கணமாகட்டும், தனுசு ராசியாகட்டும், அனைவருக்குமே தனுசு ராசிக்காரர்கள், தனுசு லக்கணத்துக்காரர்கள் அனைவருமே, அதாவது எப்படின்னாங்க, தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு 7.5 கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்படுத்தி 7.5 முடிஞ்சுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தொல்லைகள் அவங்களுக்கு நிம்மதியாகவே இல்லைங்க. அதாவது சொல்லுவாங்க 7.5 முடிஞ்சதில்ல, என்ன பிரச்சனை அப்படி தான் சொன்னாங்க. அதே மாதிரி தனுசு லக்கணத்துக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கும் படாத கஷ்டங்கள், பிரச்சனைகள், எல்லா பக்கம் தொல்லைகள், எந்த வகை வந்தாலும் தொல்லைகளாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அதாவது தனுசு லக்கண அதிபதி, தனுசு ராசி அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அதாவது இது வரைக்கும் 6ஆம் இடத்துலேருந்து நோய், கடன், கடனை கொடுத்தாரு, எதிரியை கொடுத்தாரு, வம்பு வழக்கு கொடுத்தாரு, சேஷன் சம்மந்தப்பட்டது பிரச்சனை கொடுக்கு. இதே குருமாருன்னு சொல்லக்கூடாது. ஒரு கோயிலுக்கே போகிறோங்க, ஒரு அர்ச்சனை பண்ண போகிறோம், ஐருமாருக்கு நமக்குமே ஒரு மன வருத்தம் வரும். குரு 6ல் இருந்தாலே ஐருமார்களுக்கு நமக்கு மன வருத்தம் வரும். அதை சித்தர்மார்கள் நம்ம என்ன சீவசமாதி அடைந்த சித்தர்மார்கள் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே போனால் நம்மளை விட மாட்டாங்க, டைம் ஆச்சு, நாளைக்கு வாங்க, அப்படி ஏதோ ஒன்று. அந்த குரு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்துல இருந்தவங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சிக்கல் சந்திச்சிருக்கணும் அந்த தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்க அனைவரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 6ஆம் இடத்துலேருந்து இன்னைக்கு, அதாவது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை குரு பகவான் 1:25 மேலே அவர் பாருங்கள், அதை ரிஷுவத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயணிக்கிறார். அதாவது பாருங்கள், தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்க அனைவருக்குமே இனிமேல் பட்டு நல்ல வாழ்க்கைங்க, நல்ல வாழ்க்கை, வசதி சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு வரும்போது மனைவி சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது இது வரைக்கும் ரொம்ப கொட்டி பார்த்துருப்பாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்திருப்பாங்க, ரொம்ப பவராக இருந்திருப்பாங்க. அப்போ அந்த கணவரை ரொம்ப மட்டம் தட்டியிருப்பாங்க. ஒரு விஷயத்துலையும் யூஸ் இல்லாமல் அந்த கணவரை மட்டம் தட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த 7ஆம் இடத்துக்கு இது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்துச்சு குரு பகவான். அப்போ பணம் விரையும், பணம் சம்மந்தப்பட்டதுனால அவங்களுக்கு ஒரு ஆக்ரோஷம் வந்துடும். கணவர் சம்பாதிக்கலையே, கணவர் ஒன்றும் கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல. அப்போ அந்த மிதுன லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்தால் பணம் விரையும், நகரட்டு அடமானம் வச்சு திருப்ப முடியாத சூழ்நிலை வந்துட்டு இருக்கும். அதனால் கணவர் மேலே ரொம்ப ஆக்ரோஷம், மன வருத்தம், பிரச்சனை சிக்கல். குரு 6ஆம் இடத்துல இருந்து என்னங்க. அப்போ அந்த மாதிரி சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் கோர்ட்டு கேஸ்லாம் பிரிஞ்சதை நான் பார்த்துக்கிறேங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள இருந்தது. அப்போ இனி என்ன சொல்லுது அப்படின்னா, இனி குரு பகவான் தனுசு லக்கணம் தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. 7ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக லக்கணத்துக்கும் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 11ஆம் இடத்தை பார்க்கும்போது பேங்க் பேலன்ஸு, பேங்க் சம்மந்தப்பட்டதில் நம்ம அமௌண்ட்டு ஏறுறது, பணத்துக்கு கஷ்டமே வருதுங்க. பாருங்கள், இனி மேல்பட்டு பாருங்கள், தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்க அனைவருக்குமே பணத்துக்கு கஷ்டம் வராதுங்க. எப்படி? குருவே லக்னாதிபதியே ராசி அதிபதியே 7ஆம் இடத்துல போய் உட்காந்து அதாவது எப்படி 7ஆம் இடம்னு சொல்லப்படுது நண்பர், கூட்டாளி அப்படி சொல்லப்படுது, ஃபைனான்ஸ் பார்ட்னர் சம்மந்தப்படுது. அப்போ அந்த 7ஆம் பார்வையை லக்கணத்தை பார்க்கும்போது, ராசியை பார்க்கும்போது அந்த என்ன சொல்லுதுங்க, அவர் உடம்புல இருக்கிற கெட்ட சக்தி, கெட்ட சேதி எல்லாமே, அவர் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி கூட விளையிடுங்க. குரு பார்த்தா கோடி நன்மைங்க. ஆனால் இருக்கிற இடத்துல தொந்தரவு கொடுக்கும். எப்படி தொந்தரவு கொடுக்கும்? 7ஆம் இடம் மனைவி சாணமா, நண்பர், கூட்டாளியா, அவங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்க தான் செய்யும். அதை அறிஞ்சு அவங்க குரு போன வழிபட சொன்னா வாழ்க்கையில் சேர்க்கலாம். 2வது, அப்போ குரு அதான் 5ஆம் பார்வையா, ஃபஸ்ட்டு 3 பார்வை இருக்குது குரு அவனுக்கு. 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 5ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடாது தனுசுக்கு 11ஆம் இடமா துலாம பார்க்குறாரு. அப்போ துலாம பார்க்கும்போது என்னென்னா 11ஆம் இடம் பேங்க் பேலன்ஸு, பேங்கு வருமானம் சம்மந்தப்பட்டது. அவர் இனிமேல் சந்தோஷம் தாங்க, உல்லாசம், சந்தோஷமாக அந்த மாதிரிலாம் அவர் இருப்பாருங்க. ஏன்னா குரு 5ஆம் பார்வையாக பார்க்கு. அப்போ 7ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்க்கும்போது அந்த லக்கணாதிபதி சொல்லக்கூடாது. அப்போ தனுசு லக்கண ராசி அதிபதி நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். 2வது எப்படின்னா 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. 9ஆம் பார்வை என்ன, கும்பத்தை பார்க்குறாரு. அப்போ தனுசு லக்கணம் தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. தனுசு லக்கணம் தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது 3ஆம் இடங்கிறது முயற்சி சாணம், 3ஆம் இடங்கிறது இன்டர்நெட்டு, தகவல் தொடர்பு, கடிதங்கள், பேப்பர் சம்மந்தப்பட்டது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து கவர் போட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு லெட்ரு வரும். அந்த மாதிரி ஒரு ஏன் அப்படின்னா இன்றைக்கெல்லாம் இன்டர்நெட்டு, அதாவது மொபைல் சம்மந்தப்பட்டது. அன்றைக்கி இங்கிலாந்து கவரு, இன்றைக்கி மொபைல் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு
இந்த தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முயற்சி. 3ஆம் இடங்கிறது அதாவது தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது, இன்டர்நெட்டு அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு பாருங்கள். அது அதனுடைய ஒரு ஆட்டிலே தனியாக இருக்கும். 3ஆம் இடங்கிறது மொபைல், இன்டர்நெட், தகவல், நகையே வாங்க ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்போ 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது நகை, நட்டு, ஆடையாரம் இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அதாவது ஏன் சொல்கிறேன்னா, தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது மறு வாழ்க்கை, மறு வளர்ச்சி, கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. அதாவது என்னிடம் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் சாதகம் பாருங்கள். அது என்ன சொல்லுன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்லேயே உங்களுடைய சாதகம் அனுப்பலாம். இல்லை ஃபோனில் டேட்டா பர்த் டைம் ஆஃப் பர்த் சொன்னீங்கனாலே உங்கள் சாதகத்தை நான் சொல்ல முடியும். ஏன்னா குறைஞ்ச கட்டணம் தான். நீங்கள் கட்டணம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். குறைஞ்ச கட்டணத்தை நான் உங்களுக்கு பார்த்து உங்களை வந்து வாழ்க்கையில் ரன் பண்ண முடியும். வாழ்க வளமுடன்.